எங்கள் சேனல் பார்த்துட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஜோதிட சேவை புரிந்து கொண்டு வரும் ஜோதிட வல்லுநர் ஸ்ரீ கைலாசநாத சிவாச்சாரியார் ஐயா அவர்களிடம் உரையாடவிருக்கிறோம். நேயர்கள் நீங்க அவர்கிட்ட கேட்கணும்னு கேட்டிருந்த அனைத்து கேள்விகளையும் தொகுப்பாக எடுத்து இன்று நம்ம சார் கிட்ட கேட்டு பதில் தெரிஞ்சுக்க போறோம். சார் நிகழ்ச்சியில வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அடுத்த கேள்வி 90s கிட்ஸ் எல்லாருமே ஆர்வமா ஆதங்கத்தோட உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்ன ஒரு கேள்வி இது. எவ்வளோ பரிகாரம் பண்றோம், எல்லா கோயிலுக்கு போயிட்டு வரோம், ஜாதகம் போய் பார்த்தா ஜோசியர் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாமே ட்ரை பண்றோம், ஆனா திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது எதனால? உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுதா? எனக்கு இல்ல. சரி, சந்தோஷம். இன்னும் பார்க்கவும் ஆரம்பிக்கல. சீக்கிரமா கல்யாணம் ஆக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார், உங்க வாயில இருந்து வந்திருக்கு. நல்ல ஒரு கேள்வி இது. திருமண தடை. திருமணம்ங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைன்னா நம்மளே இல்லை இந்த உலகத்துல வந்து. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு 5 வருஷமாக ரொம்ப நிறைய இந்த பிரச்சனை எல்லாருக்குமே, எல்லா ஃபேமிலியிலையுமே இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று நான் வந்து எப்போவுமே அஸ்ட்ராலஜியும் பார்ப்பேன், மற்ற சைடுமே பார்ப்பேன், ரெண்டுமே பார்க்குறதுனால சொல்கிறேன். இன்றைக்குள்ள கரண்ட் ட்ரெண்ட் எல்லாருடைய மைண்ட் செட்டும் மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, இப்போ 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது நான் வந்து ஆண் பெண் சமத்துவம் அப்படிங்கிறதுக்கு நான் போகிறேன். ஆண்களில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க. பெண்களில் வந்து அந்த படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. பட் லாஸ்ட் 10 வருஷத்தில் பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக நிறைய மாற்றங்கள், அரசியல் ரீதியாக எல்லா விஷயங்கள்லையும் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் பெண்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வருது. ஃபஸ்ட்டு கல்வின்னு எடுத்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வருது. இன்றைக்கி எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயுமே படிக்காத பெண்கள்ங்கிறது ரொம்ப குறைவு. நிச்சயமாக ஏதோ ஒரு அவங்களால முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூலில் 12th மட்டுமோ ஏதோ ஒன்று படிச்சிருக்காங்க, இல்லை டிகிரியோ மாஸ்டர்ஸோ. அடுத்தது வேலைக்கு போகும் பெண்களும் இன்றைக்கி முன்னாடி விட பர்சன்டேஜ் விட ரொம்ப நிறைய அதிகம். ஸோ இப்போ இங்கே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு கல்வி வேணும், ரெண்டாவது நல்ல தொழில் வேணும், அடுத்தது வந்து ஃபைனான்ஷியலி ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். நிச்சயமாக அது தப்பு கிடையாது, ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்குள்ள எல்லாருடைய மைண்ட் செட். ஸோ இதுவும் அந்த கல்யாணமும் நிச்சயமாக இன்டர்கனெக்டட் தான். அப்போ ஃபைனான்ஷியலி நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன், என்னுடைய ரேஞ்சுக்கு நான் ஏதோ ஒரு சம்பளம் வாங்குறேன். அதை 10,000 இருக்கலாம், 20,000, 50,000, 1 லட்சமாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஸோ அப்போ எனக்கு வந்து நான் பல விஷயங்களை எதிர்பார்ப்பேன். எனக்கு என்ன தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும், தனிப்பட்ட தேவைகள் இருக்கும், என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சு நிச்சயமாக எதிர்பார்ப்பு இருக்கும். நிச்சயமாக என்னுடைய லைஃப் இப்படி தான் போகணும். அது மேரிட் லைஃபாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு ஓன் டேஸ்ட் இருக்கு இல்லையா, அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ பெண்களுக்கு அந்த சுதந்திரம், இந்த விஷயங்கள்லாம் நிறைய வந்ததுனால அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய. முன்னாடி வந்து கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாப்பிள்ளை இல்லை ஒரு பையன் தான் சொல்லுவார், எனக்கு இப்படி பொண்ணு வேணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு. ஸோ இந்த திருமண தடைகள் ஏன் வருதுன்னா, இது இன்டர்கனெக்டட் தான். இதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 வருஷமாகவே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பாவக்கிரகங்களுடைய ஆதிக்கம் கூடிட்டு போகுது, சுபக்கிரகங்களுடைய ஆதிக்கம் குறைந்துட்டு வருது. பாவக்கிரகங்கள்னா யாரு? சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன். ஸோ சுபக்கிரகங்கள்னா யாரு? பூரண சுபக்கிரகம் வந்து வியாழன், குரு பகவானும் சுக்கிரனும், புதன் வந்து அரை சுபர், சந்திரனும் அரை சுபர். இவங்களுடைய பவர் வந்து குறைஞ்சிட்டு வருது. இதுதான் ரியாலிட்டி. ஒன்றும் இல்லை, பாருங்க, அந்த கொரோனா 3 வருஷமாக அந்த கொரோனா வைரஸ் இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது, உலகமே தலைகீழாக மாறிப்போச்சு. யாருடைய காரணம்? நிச்சயமாக ராகுவுடைய காரணம். இப்படி பல விஷயங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா மாறிட்டே வருது. இதனால தான் வந்து திருமணத்துக்குரிய தடைகள், அதாவது நம்ம சயின்டிஃபிக்காக இப்போ உள்ள ட்ரெண்ட் படி யோசித்தோம்னா இதுதான் சமூகத்துடைய நிலைமை. ஆனால் அதே நேரத்தில் ஜாதகமும் வந்து அதே மாதிரி இந்த அசுப கிரகங்களுடைய ஆதிக்கம் கூடிட்டு வருது. அடுத்தது இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களாவே சில நேரம் டிசைட் பண்ணிக்கிறாங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, நான் அந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆகும்,
இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு. தப்பு கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து ஃபீவர் வருது, ஃபீவருக்குன்னு நிறைய மாத்திரை இருக்குது. எல்லாருக்குமே அந்த மாத்திரை போட்டால் நாமளே வந்து ஒரு மெடிக்கலில் போயோ ஃபார்மசியில் போய் வாங்கி போட்டால் அது க்யூர் ஆகுதா? கிடையாது. சில நேரம் டாக்டர், நான் யாரையும் தப்பாக சொல்லலை, டாக்டர் எழுதி கொடுத்தா கூட ஃபஸ்ட் டைம் போகிறோம், அதை போடுறோம், அந்த டேப்லெட்டை ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுக்குறாரு, வாங்குகிறோம், போடுறோம், இல்லை அவரே வாங்கி கொடுக்குறாரு டேப்லெட்ஸை, உடனே க்யூர் ஆகுதா? இல்லை. சில பேருக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம் கூட டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கு. நம்ம அந்த ஃபீவர் கண்டினியூ ஆகும், இல்லைன்னா ஃபீவர்லேருந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நமக்கு. ஸோ இது நான் வந்து ஒரு கம்பேரிசனுக்கு தான் சொல்கிறேன். ஸோ திருமணம்ங்கிறதும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாவே டிசைட் பண்ணிக்கிறாங்க. சில பேர் வந்து சில அரைவேக்காட்டு ஜோதிடர்கள் நிறைய இருக்காங்க. அதாவது வந்து பரிகாரம்ங்கிறது வந்து ஒரு விஷயம் முக்கியம். எல்லாத்தையும் பரிகாரத்தால் மாற்ற முடியாது, அதுதான் ரியாலிட்டியே. பரிகாரத்தால் எல்லாத்தையுமே நம்ம மாற்ற முடியும்னா நம்ம உலகத்தையும் மாற்ற முடியும். நான் தான் அப்புறம் கடவுள்னு சொல்லணும், அப்படி கிடையாது. பரிகாரங்கள் பண்ணணும், சரியான பரிகாரங்களாக இருக்கணும், சரியான நேரத்தில் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த பரிகாரம் பண்ணுறதுக்குரிய ஜாதக அமைப்பு இருந்தால் தான் அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகும். இப்போ நான் பரிகாரம் ஒரு பண்ணுறேன், இப்போ கல்யாணத்துக்கு நடக்கலை, அதுக்காக ஒரு பரிகாரம் பண்ணுறோம். அந்த பரிகாரம் பண்ணுற டைமில் வந்து நமக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணால் நமக்கு அது சக்ஸஸ் ஆகுமா, உடனே சக்ஸஸ் ஆகுமா, 3 மாதம் கழித்து நடக்குமா, 6 மாதம் கழித்து நடக்குமா, இல்லை 5 வருஷம் கழித்து நடக்குமாங்கிற அந்த ஜோதிட ஜாதக அமைப்பு இருக்கு. அதை வச்சு தான் அந்த பரிகாரத்தோட அவுட்புட் வரும் நமக்கு. சில பேருக்கு உடனே நடக்கும், சில பேருக்கு 3 மாதம் கழிச்சாகும், சில பேருக்கு 5 வருஷம் ஆகுது, சில பேருக்கு என்னதான் நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா கர்மா. கர்மாவை வந்து எந்த பரிகாரத்தாலையும் மாற்ற முடியாது. கர்மாவை நம்ம அனுபவித்து தான் தீரணும். சார், நீங்க கர்மான்னு சொல்றதால எனக்கு ஒரு சந்தேகம். இந்த கர்மானால திருமண தடை ஏற்படுது அப்படின்னா பூர்வ ஜென்ம கர்மாவா, இல்ல இப்பொழுது இந்த ஜென்மத்துல நம்ம செய்து கொண்டிருக்கும் கர்மாக்களா? நல்ல கேள்வி. மெயினாக வந்து பூர்வ ஜென்ம கர்மா. இப்போ நம்மளுடைய இந்த பிறப்பில் நமக்கு தெரியும், என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் நான் வந்து செய்கிறது சரியா தப்பா, என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். மற்றவங்க பார்வையில் எப்படி இருக்கோ அது வேறு விஷயம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும், என்னுடைய சுய நினைவு இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ மெயினாக வந்து பூர்வ ஜென்ம கர்மா தான். பூர்வ ஜென்மத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ தெரியாது. மனிதனமாக இருந்தோமா, மிருகமாக இருந்தோமா, பறவையாக இருந்தோமா, இல்லை ஒரு மரமாக இருந்தோமா. இந்த மரத்துக்குமே உயிர் இருக்குது. அதனால தான் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு, புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மெயின் வந்து பூர்வ ஜென்ம கர்மா. அடுத்தது வந்து நம்மளுடைய மூதாதையர்கள், அவர்களுடைய கர்மா. அதை தான் பித்ரு தோஷம்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நம்மளுடைய முற்பிறப்பிலேயோ இல்லையோ நம்மளுடைய மூதாதையர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலோ அது மூலமாக வர்ற தோஷங்கள், இல்லை நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியது சில விஷயங்களை நம்ம முற்பிறப்புகளில் பண்ணாமல் இருந்தாலோ நம்மளுடைய ஜாதகத்தில் சில தோஷங்களோ வர்றதுனால இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ பூர்வ ஜென்ம கர்மாங்கிறது நம்ம அந்த கர்மாவை வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ ஒரே விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, 2 பேரும் ஒரே இன்டர்வியூக்கு ஒரே நேரத்தில் அட்டென்ட் பண்ணுறீங்க. ஒருத்தருக்கு வந்து அடுத்த நாளே ஆஃபர் லெட்டர் வருது, இன்னொருத்தருக்கு 6 மாதம் கழிச்சும் ஆஃபர் லெட்டர் வரல. நம்முடைய முயற்சி ஒரே பர்சன்டேஜ் தான், ஒரே குவாலிஃபிகேஷன் தான், எல்லாமே ஒன்று தான். என்ன காரணம்னா எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும். அப்போ ஏன் நம்ம பரிகாரம் பண்ணணும், பரிகாரமே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம். கரெக்டா? கரெக்ட். முயற்சி நம்முடைய கையில், அதோடைய ரிசல்ட் வந்து இறைவனின் கையில். முடிவை வந்து நம்மளால மாற்ற முடியாது, நிச்சயமா நான் சொல்றேன் வந்து. ஆனா வந்து முயற்சி நிச்சயமா, அதோட வீரியம் வந்து கூடும். அதாவது வீரியம் கூடும்னா எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 5 வருஷத்துல கழிச்சு கல்யாணம் ஆக வேண்டிய டைம் வந்து நமக்கு பரிகாரங்கள் பண்றது கூட அதுக்கு முன்னாடியே நமக்கு அதோடைய வாய்ப்புகள் வரும். அதாவது நமக்கு கல்யாணம் ஆகிற வாய்ப்பு இருந்தால் ஜாதகத்தில். சூப்பர். இதே ஜாதகத்தின்படி கல்யாணமே ஆகிற பலனே கிடையாது அப்படி இருக்கிறவருக்கு என்னதான் நீங்க பரிகாரம் பண்ணாலும் பலன் தராது.
அதனால் பரிகாரத்துக்கு ஒரு பவர் இருக்குது. அது சரியான பரிகாரமாக இருக்கணும், சரியான இடத்துல பண்ணணும், சரியான டைமில் பண்ணால் தான் அந்த பரிகாரம் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதை வச்சு தான் அதோடைய பலன் வந்து உடனே கிடைக்குமா, 3 மாதம் கழிச்சு கிடைக்குமா, 6 மாதம் கழிச்சு கிடைக்குமா, இல்லை 5 வருஷம் கழிச்சு கிடைக்குமா, இல்லை கிடைக்கவே கிடைக்காது. சில நேரத்தில் வந்து அந்த பரிகாரம் மூலமாக நமக்கு முன்னாடியே கூட கிடைக்கும். இல்லை அந்த பரிகாரம் நமக்கு நம்ம எதிர்பார்த்து பண்ணது ஒரு விஷயத்துக்காக இருக்கும், ஆனால் வேறொரு விஷயத்தில் நமக்கு அது நல்லது பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு அது தெரிஞ்சிருக்காது. நமக்கு எல்லாமே தெரியும்னா நம்ம வந்து மனிதனே கிடையாது.